இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே ஒரு டிஜிபி இருந்தார், உங்களுக்கு நன்றாக தெரியும். கஞ்சா அந்த போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொல்லி 2.0, 3.0, 4.0 போட்டார். கடைசியில் போட்டு ரிட்டையர் ஆனது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சிக்காரர் தான் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பதாக தகவல். 2022ஆம் ஆண்டு என்று நான் கருதுகின்றேன். காவல்துறை மானிய கோரிக்கை அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20ஆம் பக்கத்தில் 2வது பேராவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை கேள்வி கேட்டேன். நீங்கள் தயாரிக்கு முதலமைச்சர் தயாரித்து அந்த கொள்கை குறிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க. ஆக கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர் என்றால் கைது விட்டது 148. மற்றவர்கள் எங்கே போனார்கள், ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா மற்றவங்களாம் திமுக காரங்க. எப்படி கைது பண்ண முடியும், எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், அப்புறம் எப்படி எங்கே போய் கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியும், இல்லது போதைப் பொருளை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதுதான் நிலைமை. அதோட திமுக பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்றார். அதில் பேசும்போது அந்த பொதுக்குழுல திரு ஸ்டாலின் பேசுகிறார். இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தில் நான் கண் விழிக்கின்றேன் என்று அவரே அந்த கூட்டத்தில் பேசுறார். அப்படின்னா அந்த திமுக கட்சிக்காரருடைய நிலை என்னன்னு பாருங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல. காவல்துறை கைகள் கட்டப்பட்டுகின்றன, சுதந்திரமாக செயல்பட முடியல. ஏன்னா ஒரு முதலமைச்சர், திமுக கட்சி தலைவர், அவர் பொதுக்குழுவிலே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுகின்ற பொழுது திமுக நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகம் சட்ட ஒழுங்கிலே மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டது. இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு கிடையாது, முதியவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைய அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது சட்டத்தை காப்பதற்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம். யார் அந்த சார்? அந்த சார் அண்ணா திமுக ஆட்சியில் வரவர் கண்டுபிடிக்கப்படுவார். அண்ணா திமுக ஆட்சியில் வரவர் கண்டுபிடிக்கப்படுவார். எந்த சார் எங்கே போய் பிரியாணி சாப்பிட்டார், அந்த சார் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும், இந்த மாநகர மக்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அதை சரியான முறையிலே விசாரணை மேற்கொள்ளவில்லை என்றுதான் மக்களுடைய எண்ணங்கள். அப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் முழுமையான தீர்வு காணப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஊழல் நடக்காத துறையே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.